ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. So before we start, we have to pray. ப்ரேயர் பண்ணிட்டு நாம் அடுத்தடுத்த காரியங்களை தியானம் செய்வோம். Thank you, our Heavenly Father. Thank you for this brightful day and wonderful day. You have made this day for us. We are going to possess this day and we are speaking all the blessings through Christ. We are possessing it and we are claiming it. Today we are having an excellent teacher. His name is Holy Spirit. He only guides us what to do, how to do, when to do, where to do. And he teaches what we should not do, why we should not do, where we should not do. Without him, we cannot complete this day. He is our guide, he is our mentor, he is our friend, he is everything. Without Holy Spirit, we are nothing. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வெளியேற பெற்ற நாளுக்காகவும் இந்த ஆச்சரியமான ஒரு நாள், பிரகாசமான ஒரு நாள், இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தை உரிமை கோருகிறோம், அறிக்கை செய்கிறோம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு மிக சிறந்த ஒரு நபர் யார் என்றால் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுது செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். எப்பொழுது செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, எதற்காக செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறவர் அவர்தான். அவர் எங்களுடைய ஒரு வழிகாட்டியாகவும் ஃப்ரெண்டாகவும் எங்களுடைய எல்லாமுமாக இருக்கிறார். நாங்கள் அவரை வரவேற்கிறோம். இந்த நாளை நாங்கள் அவர் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். அவர் நடத்தட்டும், அவர் எங்களோடு பேசட்டும். நீர் கொடுத்த உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், நீர் கொடுத்த உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை எடுத்துக்கொள்ளட்டும், அவர் எங்களை பொறுப்பு எடுத்துக்கொள்ளட்டும், மக்களிடையே பேசட்டும். நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச், வெரி ஹாப்பி டு see you all again. மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில காரணத்தினால தான் we are putting our videos again and again, re-telecasting it. ஒரு சில காரணத்தினால ஏற்கனவே பதிவிட்டு வைத்திருந்த வீடியோஸை நாங்கள் மீண்டும் பதிவிடுற மாதிரி வந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையில் கொஞ்சம் முக்கியமான சிசிடிவி ஒர்க்லாம் கொஞ்சம் கேமரா ஃபிட் பண்ணோம் அப்படின்னு அந்த ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதனுடைய காரியங்களெல்லாம் நேற்று தான் நாங்கள் முடித்தோம். அகைன் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இன்னும் சில முக்கியமான ஒர்க் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க், முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அதனுடைய காரியங்கள் அது அடுத்த வாரம் தான் நாங்கள் பிகின் பண்ண போகிறோம். ஸோ ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் என்ன யோசித்து வச்சுருக்கோன்னா, நெக்ஸ்ட் வீக் என்ன ஒர்க் இருந்தாலும் இந்த வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று. ஸோ வி ஆர் பிளான்ட் அண்ட் ஷுவர்லி தேர் வில் பி நோ கட் ஆஃப். இனி அது தடைப்பட எந்த விதமான வாய்ப்பு இல்லை. த்ரூ தி ஹோலி ஸ்பிரிட் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வி ஆர் கண்டினியூவிங்லி கிவிங் திஸ் வீடியோ. பரிசுத்த ஆவின் துணையோடு, அவருடைய வழிகாட்டுதலோடு, அவர் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து நாங்கள் அப்லோடு செய்கிறோம். எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னா, ஐ நீட் டு ஷேர் யூ சம்திங் பீப்புள். சர்ச், வியூவர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். Familiarity is not important. We should not make familiar ourselves. நாம் நம்மையே பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆவியானவரை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். This word is for many youngsters. நீங்கள் அநேக இளம் ஊழியர்கள் பார்க்குறீங்க, யங்ஸ்டர்ஸ் யூத் பார்க்குறீங்க. நம்முடைய ஃப்ளஷ், அதாவது நம்முடைய மாம்சம் என்ன எப்போ ஆசைப்பட நான் சொல்லட்டுமா, ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும். இட்ஸ் நாட் அ ராங். அந்த ஏஜில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. இந்த இடத்துக்கு நம்மளை போனால் நம்மளோட 10 பேர் நம்மளை விஷ் பண்ணோம், தவறு இல்லை. இது பூமியில் பிறந்திருக்கிற எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. இட்ஸ் குட். அப்புறம் நம்ம ஒரு ஸ்டாராக இருக்கணும், நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும், நம்மளே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இவங்க பார்த்தியா அப்படின்னு ஒரு ஆசை வரும். இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அது வராத நம்பர் யாருமே இல்லை. வரலனா தான் அது ஆச்சரியம். இட் வில் கம். நம்மளை நம்ம பிரபலப்படுத்திக்கலாம், அப்புறம் வேற யார் நம்மளை பிரபலப்படுத்துவா? ஸோ இட்ஸ் குட். பட் அதே ப்ராசஸ், அதே ஸ்ட்ராட்டஜி, அதே பிளான் அண்ட் அதே மேப் லைன் ஊழியத்துக்கு பொருந்தமாக கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நாட்.
ஊழியத்தில் நாம் நம்மை பிரபலப்படுத்தக்கூடாது. ஊழியத்தில் பரிசுத்த ஆவியை பிரசித்தப்படுத்த வேண்டும். We should not make ourselves a special person. We should not make ourselves a special celebrity. We should spread the gospel through Holy Spirit. Amen. போன சண்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சர்வீஸ் ஆவியானவர் கிருபையினால் நான் தான் பேசினேன். அப்போ பேசும்பொழுது ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகளை எல்லாமே அவர் தான் கொடுத்தார். ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இது நீ பேசணும் அப்படின்னு டீச் பண்ணி அனுப்பினார். அதில் என்ன வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை அப்படின்னா, ஒருத்தன் குளத்து நண்டையிலே படுத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் தேவ தூதர்கள் அந்த குளத்தை ஸ்டிர் பண்ணுவாங்க, கலக்கி விடுவாங்க. அப்படி கலக்கி விடும் பொழுது இவனுக்கு முன்னாடி யாருன்னா முந்தி இறங்கிடுவாங்க, அவங்க ஹீல் ஆகிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆனால் இவன் ஒரு முறையும் டிசப்பாயிண்ட் தான். பட் ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, இனி எனக்கு அதிசயம் இருப்பது நடக்காதுன்னு அவன் அங்கேருந்து வேற எங்கன்னா கிளம்பி போயிருக்கணும். அட போப்பா, இங்கேயே கடக்கிறேன், தேவதூதர்லாம் மோசமானவங்க, என்ன நான் பாவம் தானே, எனக்கு எதனா பண்ணீங்களா, பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கிறேன், குளத்தை கலக்கிற நீங்கள் என்ன டச் பண்ணியிருக்கலாமே, நான் ஹீல் ஆகிருப்பேன்னு. அப்படி எதுவும் அவர் பேசாமல் அவர் அங்கேயே டேரி பண்ணுறார், காத்திருக்கிறார். தி வைலண்ட் ஃபெய்த் வாட் இஸ் ஹேவிங் இஸ், ஒரு நாள் என்னால் அந்த குளத்துக்குள்ளே இறங்க முடியும் என்று ஒரு முடவன் அங்கேயே டேரி பண்ணுறார், அங்கேயே தரித்திருக்கிறார், அங்கேயே காத்து கொண்டு இருக்கிறார். பட் சடன்லி ஒன் டே, திடீரென்று ஒரு நாள் என்ன நடக்க அப்படின்னா, a person is appearing in front of him. ஒரு நபர் அவருக்கு முன்னாலே போயிட்டு நிற்கிறார். And that person is asking him, what do you want my son, what is your problem? And is telling to that person, every time when the angels come and stir up this water, before me some persons are getting inside, but I can't, there is no one to help me. ஒவ்வொரு முறையும் தேவ தூதர்கள் இந்த குளத்தை கலக்கும் பொழுது எனக்கு முன்னாடி யாருன்னா இறங்கிடுறாங்க. ஆனால் நான் பாருங்கள், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை. எனக்கும் ஆசையாக இருக்குது ஹீல் ஆகணும்னு, நான் அப்படியே இங்கேயே இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் ஹீல் ஆகிடுவேன்னு பேசும்பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், சாரி, ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் உனக்கு வச்சிருக்கிறேன். என்ன டிசப்பாயிண்ட்? இதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஓ, பட் அந்த ஏஞ்சல்ஸ் அனுப்பின தேவனாகிய கர்த்தர் நானே வந்திருக்கிறேன், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. யார் ஒருத்தவங்க விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை ஆறாக யார் ஒருத்தவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு அவர் செய்கின்ற காரியம் இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், அசாதாரணமான ஒரு காரியம். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல். ஒரு காரியம் நடந்துருச்சுப்பா, இது இப்படி இந்த ப்ராசஸில் நடந்தது. ஒரு காரியம் நடக்குது, அது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் முன்கூட்டி, ஏன்னா இட்ஸ் அ நேச்சுரல். இப்படி நான் செய்தேன், ஸோ இட் இஸ் ஹேப்பனிங், இட்ஸ் நேச்சுரல். ஆனால் இந்த காரியம் எப்படி நடந்ததே என்று தெரியலன்னு சொல்கிற மாதிரி, தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். அது யாருக்கு நடக்கும் என்றால் எல்லாருக்கும் நடக்கும். யார் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறா, யார் பிசாசுகள் கூட தேவன் உண்டென்று பயப்படுது, அதுங்களும் விசுவாசிக்குது. அகைன் ஐம் டெல்லிங் திஸ் வேர்ட், பிசாசு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு விசுவாசிக்குது, அதுவும் கூட பயப்படுது. We are all are human beings, we are all are made by his own hand. அவருடைய திருக்கரத்தால் நம்மெல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள். Can I tell you a powerful word? உங்களை சுற்றி காற்று இருக்கு, அந்த காற்று எப்படி உருவாச்சு? அந்த காற்றை உருவாக்குனது யார்? Where it is coming from? Can I tell you the secret? That was
மேட் பை காட். அந்த காற்றை சுவாசிக்கிறோம் பாருங்க, அது எப்பயோ தேவனால் உருவாக்கப்பட்டது. எப்பப்பெல்லாம் சுவாசிக்கிறோமோ நல்ல காற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு காலையில் நல்ல ஒரு கூலிங்கான ஒரு காற்று, ஏர், அப்படியே மைண்ட்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. Who created that? God. அது நம்ம மேலே படும்பொழுது அது நமக்கு யாருடைய ஞாபகம் வருதுன்னா தேவனுடைய ஞாபகம். ஆமென். ஸோ சண்டே நான் ஒரு சில காரியங்களை பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது இந்த ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் டீச் பண்ணாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரியத்தில் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். அது ஒரு 6 மாதம், 6 வருஷம், ஒரு டெக்கேடாக கூட இருக்கலாம், சகாப்தமாக கூட இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நான் சந்திக்கின்ற அந்த ஒரு காரியத்தில் we are passing through that issue, that problem, that persecution, அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு அழுத்தம் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே இப்போ வாழ்ந்துட்டுருக்கலாம், இருந்துகிட்ருக்கலாம். எப்படி அந்த குளத்தாண்ட படுத்திருந்தவர் விசுவாசமாக படுத்திருந்தாரோ, ஒரு நாள் அதிசயம் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசமாக அங்கேயே டேரி பண்ணி காத்திருந்தாரோ, உங்களுக்கும் எனக்கும் தேவன் பேசுகிற மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை இந்த முறை. I will not send my angels or ravens. காகங்களையோ அல்லது தேவ தூதர்களையோ அனுப்ப மாட்டேன். This time I am going to come and I am going to finish it with my own hand. என்னுடைய கரத்தினால இந்த காரியத்தை நான் முடிக்க போகிறேன். எந்தெந்த காரியம் பிசாசுடைய கரத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறதோ, பிசாசு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எங்கெங்கெல்லாம் தடையை கொண்டு வந்து போட்டானோ, எப்படி போட்டிருப்பான்? நம்முடைய கண்ணுக்கு புலப்படாமல், நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அவன் சில காரியத்தை செய்திருப்பான். நம்முடைய கண்ணுக்கு அது புலப்பட்டிருக்காது, நம்முடைய கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்காது, எப்படியோ செஞ்சிருப்பான். ஆனால் பட் அந்த எல்லா தடைகளையும் அவருடைய கரத்தினால் by his own hand is clearing everything. எல்லாத்தையுமே அவர் சரி செய்கிறார். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் நீங்கள் நல்லா கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் இருக்குது. ஏன்னா டிசம்பர் மாதம் நம்ம எப்பவுமே கணக்கிலே கொண்டு வர மாட்டோம். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர். இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மெதுவாக ஃபெஸ்டிவல்ஸ் ஆரம்பமாகும். அக்டோபர் அண்ட் நவம்பர் எக்ஸாம்ஸு, அதுலேயே ஃபெஸ்டிவல்ஸ் செவிய ஆரம்பிக்கும். டிசம்பர் வருஷம் முடிஞ்சிடுச்சு. But before this December or before 2027, 2027க்குள் நுழைவதற்கு முன்பதாக நமக்கு தேவன் செய்து வைத்திருக்கிற காரியம், இட்ஸ் நாட் அன் ஆஃப் ஒர்க், இட்ஸ் ஃபுல் ஒர்க். பாதி காரியம் ஜெயம், பாதி நிலுவையில் இருக்குது. அப்படி இல்லை, கம்ப்ளீட் ஃபினிஷ்ட். Because this time the Lord who created the heaven and the earth by his own hand, and the Lord who created the Adam by his own hand with the mud. உலகத்தை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திருக்கரத்தினால் ஆதாமை உருவாக்கினார், களிமண்ணை எடுத்து உருவாக்கினார். அதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சொந்த கரத்தினால நம்முடைய வாழ்க்கையில இப்போ எந்த காரியங்கள் தடைப்பட்டு அப்படி நிலுவையில் இருக்கிறதோ, அதை தம்முடைய கரத்தினால் எந்தெந்த தடைகள் நகராம, எந்தெந்த கல்லுகள் ஒரு பெரிய அரண் போல, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் போல எதெல்லாம் பெருசாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தம்முடைய கரத்தினால் அவர் சரி செய்கிறார். This is your final miracle, what we are waiting for. இது நம்முடைய கடைசி அற்புதம். நாம் எதற்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம். I need to read some Bible verses for you. ஸ்லோவாக அதை கவனிங்க. அதில் நமக்கு ஆவியானவர் இன்னும் அதிகமாக பேசுவார். எரேமியாவின் புஸ்தகம் 29:11 வாசிக்கிற கவனிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Church, I need to share you something. இத்தனை வருஷமா நான் இந்த ஒரு காரியத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செய்துட்டு இருக்கிறோம். இதில் எப்படி ஆகிலும் நாம் அதிசயத்தை பெற வேண்டும் என்று நீங்களும் நானும் எப்படி ஆகிலும் இதை முடிக்க வேண்டும் என்று we are trying our best. Still we are trying. We are choosing many ways to finish this problem. பல வழிகளை நாம் எடுக்கிறோம். எப்படி ஆகிலும் இந்த காரியத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு we are taking many ways to finish it up, but still we can't finish it up. இன்னமும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், வேஸ் எடுக்கிறோம், அநேகரை போய் பார்க்குறோம், அநேகர் நம்மை வந்து பார்க்குறாங்க, ஆட்களை நம்ம சேகரிக்கிறோம், ஆட்களை நம்ம போய் பார்க்குறோம், நாம் நம்முடைய ஞானத்தை யோசித்து சில காரியங்களை நம்ம செய்கிறோம், அதிகாரிகளை பார்க்குறோம், சொந்தங்கிட்ட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறோம், ரிலேஷன் கிட்ட போகிறோம், ஆஃபீஸில் போயிட்டு சில காரியங்களை மூவ் பண்ணுறோம். we are taking so many ways. பட் ஆனால் ஆவியானவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, just give that problem into my hand and you take rest. இத்தனை ஆண்டுகள் முடிக்க முடியாத காரியங்களை ஆவியானவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய கரத்தில் முழுமையாகத்தா, ஓய்வெடு. நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இது தப்பாச்சே, ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாரா, நம்ம தானே எழுந்து கட்டணும், குட். ஆனால் இந்த முறை ஆவியானவர் என்ன பிளான் வைத்திருக்கிறார்னா, கம்ப்ளீட்டாக முழுமையாக, not 75-25, not 80 and 20, not 50-50, completely the full mark, completely that full credit goes to the Holy Spirit. இந்த முறை இதற்கான முழு சதவீதம், 100% முழு சதவீதம் யாரை போய் சேரப்போகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர். இன்கேஸ் ஒரு நாள் நம்ம ஜெயித்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பேசுவோம் தெரியுமா? நான் ஜெபிச்சேன், நான் கண்ணீர் வடித்தேன், நான் துதித்தேன், நான் அவரை உயர்த்தினேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன் தெரியுமா, நான் என்று வந்துவிடும். பட் திஸ் டைம், இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நான் ஆவியானவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன காரியம் என்றால், முழுமையாக இது என் கரத்தில் கொடு, ஐ வில் ஃபினிஷ் இட் அப். அடுத்த ஒரு காரியம், do not worry about anything. இந்த முடிவு எப்படி தீமையாக இருக்குமா, இல்லை இப்படி முடிஞ்சிருமா, இப்படி ஆகுமா, நோ. உன்னுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் நீ அப்படி யோசிக்கலாம். பட் இட்ஸ் இன் மை ஹேண்ட். யூ கேனாட் திங்க் லைக் தட். அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சர்ச், நான் தான் பிகினிங்கில் ஒரு வேர்டு சொன்னேன், we all like proud. நம்ம எல்லாரும் பெருமை என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு தடை நீங்கன்னா தான் அடுத்த கதவு நம்ம உள்ள நுழைய முடியும். இந்த ஒரு ஜெபம் முடிவு பெறணும். எத்தனை வருஷத்தை நம்ம இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு கொண்டு இருப்போம். It has to end. இந்த முடிவு பெறணும். ஆனால் இந்த முடிவு யார் கரத்தில் இருக்குது என்றால் பரிசுத்த ஆவியின் கரத்தில் இருக்குது. He is fully charged. Is fully taking over. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ஊழியத்தில் ஒரு சில போராட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சில போராட்டங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள், எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. அந்த கிரெடிட் ஃபுல்லாக அவருக்கே போய் சேரட்டும், உங்களுக்கு எனக்கு வேணாம். நான் அப்படி நம்ம யாரும் சொல்ல வேணாம். நான் உபவாசம் இருந்தேன், நான் ஜெபித்தேன், நான் கண்ணீர் வடித்தேன், நான் அப்படி சொல்ல வேண்டாம். நீங்கள் தான் முடிச்சிங்க. நான் ஏதோ ஒரு சின்னதாக ஜெபித்தேன், கொஞ்சம் விசுவாசித்தேன், அவ்வளோதான். எல்லா கனமும் எல்லா மகிமும் உமக்கே போய் சேரும் என்று அவருக்கு அந்த கனத்தை மகிமும் செலுத்துவோம். நான் அவர் துதித்துக் கொண்டே இருப்போம். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், அந்த காரியம் நம்முடைய வாசல் வந்து கதவை தட்டும். ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் நடந்திருந்ததுன்னா பாதி கிரெடிட் எடுத்துகிட்டு இருப்போம். நான் அப்படின்னு எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ என்ன எடுத்தீங்கன்னா,
ஒரு காரியம் நடந்து முடியுது அப்படின்னா நான் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பேன். நான் ஜெபிச்சேங்க, நான் கண்ணீர் வடித்தேங்க, நான் உபவாசம் இருந்தேங்க. இல்லை, அவர் என்னை நேசித்தார். அவர் என்னை தம்முடைய மகனாக பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய வித்து எனக்குள்ளே இருக்கு. டு யூ நோ ஒன் மெயின் திங்? சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது தவறான ஒரு காரியம் பண்ணிடுவார். அப்போ தேவன் சொல்லுவார், நான் சவுலை ஏற்படுத்தினதுக்காக மனஸ்தாபப்படுறேன். நான் என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேர்ந்தெடுக்கிறேன். அப்படி சொல்லும்போது தாவீது பிறக்கவே இல்லை. பட் ஆனால் அந்த மெயின் திங் இஸ், தாவீது பரலோகத்தில் இருக்கிறார், உருவாகி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் கர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் தி வேர்ட் டுடே ஃபார் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நான் இந்த காரியத்தில் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்த போகிறோமா அல்லது 50-50 பிரிக்க போகிறோமா? இந்த வருஷம் முடிய போது ரொம்ப we are very very close and very very near. இல்லைங்க, இதெல்லாம் இயற்கையாக நடந்ததுங்க. எப்படி இயற்கையாக நடக்கும்? இதெல்லாம் அதுவாக எனக்கு நடந்ததுங்க. நான் ஒரு வாசகம் ஒன்று படித்தேன். அது என்ன வாசகம் அப்படின்னா, ஒரு கோட் ஒன்று படித்தேன். என்ன கோட்ஸ் அப்படின்னா, ரிலாக்ஸ், இட்ஸ் ஆல்ரெடி யோர்ஸ், இட் வாஸ் ரிட்டன் இன் தி ஸ்டார்ஸ் பிஃபோர் யூ வர் பார்ன். அமைதியாக இருங்க, ஏற்கனவே இது உங்களுக்கானது தான். நட்சத்திரத்தில் இது உங்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இது எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த கோட்ஸை நான் ஏற்றுக்கிறேன், இந்த கோட்டை நான் ஏற்றுக்கிறேன், இந்த வாசகத்தை நான் ஏற்றுக்கிறேன். நட்சத்திரம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? யார் உருவாக்குனா? நட்சத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றீங்க. அந்த நட்சத்திரத்தை உருவாக்குனது யாரு? தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் முற்றிலும் ஜெயித்தவர்கள், மோர் தென் கான்குவரர். ஆனால் உண்மையாக நம்ம முற்றிலும் ஜெயித்திருக்கிறா இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னா, நீங்கள் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் தான் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மாத்திரம் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்ம உயிர்த்தெழுந்திருக்க முடியாது. நம்ம இந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது. நாம் ஏன் ஒவ்வொரு காரியத்தையும் தாண்டி 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 போகிறோம்னா, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார். He is the more than conqueror. He is more than conqueror. அவர் முற்றிலும் ஜெயித்திருக்கிறார். அவர் தான் முற்றிலும் ஜெயித்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் நான் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவை வரும்பொழுது அவர் ஜெயித்திருக்கிறார். நான் அவருடைய மகன், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது, நானும் ஜெயிப்பேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிப்பேன் தாண்டி 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 போகிறோம். கடைசி சத்துரு மரணம், அதையும் அவர் ஜெயித்துட்டார். வந்து பவர்ஃபுல்லாக நிற்கிறார், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. எல்லா விதமான பிசாசுகளும், எல்லா விதமான பொல்லாத ஆவிகளும், பாதாளம் நடுங்குகின்றது. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சுமே, இல்லை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பம் அப்படின்றார். டைம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். உங்களுடைய நேரம், என்னுடைய நேரம் ஆரம்பமாக போகிறது. ஆனால் ப்ளீஸ் மை சர்ச், ப்ளீஸ் மை சர்ச், நோ ஷேர் 50-50, 70-30, 40-60. நோ, முழுமையான கனம். இது முழுமையாக யார் முடித்தா தெரியுமா? ஒன்லி ஒன், தட் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட், தேவனாகிய கர்த்தர், தாவீதின் குமாரன், பிதாவாகிய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எனக்கு இந்த காரியத்தை முடித்திருக்கிறார். அவருடைய திருக்கரத்தினால் உங்களுக்கு எனக்கு முடித்திருக்கிறார். ஸோ ஒரு காரியம் நடந்த உடனே, இப்படி நீங்கள் காத்திருக்கிற காரியம் எப்படியோ இன்னும் ஒரு சில மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு சில மாதத்திலேயோ ஒரு சில நாட்களையோ நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கெட் ரெடி ஃபார் யுவர் மிராக்கிள். நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, ஐ ப்ரே ஃபார் யூ. சீக்கிரமாகவே நீங்கள் அநேகர் சாட்சி சொல்வீங்க. அநேகர் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையான அதிசயத்தை நீங்கள் நான் பெற போகின்றோம். திஸ் வேர்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். பட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. மற்ற காரியத்தெல்லாம் பார்ப்போம். இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்போ இருக்கிற இந்த சிக்கல் இதில் லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள், இது கொடுத்துருவோம். ட்ரை பண்ணி பார்த்து ஓகே கொடுத்துருங்க. அதுவாகவே நடக்கும். அதுவாக நடக்கலை, தேவனுடைய திருக்கரம் நடந்திருக்கிறது. என்னையா, நான் உன்னை குளத்தாண்ட பார்த்தேன், நடந்து வர. ஆமாம், இந்த முறை தேவ தூதர்கள் வரல, தேவ தூதர்களை உருவாக்கின தேவனே வந்து என்னை சுகமாக்கிட்டார். அதுதான் உங்களுக்கு எனக்கும். என்னங்க, ரொம்ப நாள் ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ ரொம்ப பிரகாசமாக இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஜெபித்துட்டு இருந்தேன், ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. தேவனே முழுமையாக இந்த காரியத்தை கம்ப்ளீட்டாக, எங்குமே சின்னதாக அறகுறையாக எதுவுமே வைக்கல, கம்ப்ளீட் ஃபினிஷ்ட்.
இந்த முறை தேவன் நடத்த போகின்றது இட்ஸ் நாட் ஆஃப் மிராக்கல், இட்ஸ் கம்ப்ளீட் மிராக்கல். பாதி அதிசயம் இல்லை, முழுமையான அதிசயம், முழுமையாக முடிச்சு கொடுக்குறார் கையில். ஆனால் நீங்கள் நான் இனி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் எதுவுமே பண்ணல, நான் ஜெபிச்சேன், நான் விசுவாசித்தேன், அவர் ஆராதித்தேன், ஆனால் அவர் தான் இதை முழுமையாக முடித்து கொடுத்தார். அநேகருடைய தடைகளை அவருடைய கரத்தினால், by his own hand, his hand was nailed, அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் அவர் எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்கு, he started to remove that obstacles. எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கரத்தினால ஜீசஸ், இந்த கரத்தினால. ஐ பிலீவ். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் யுவர் டெஸ்டிமனி. நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இது நான் பண்ணல, நான் அவ்வளோ இதுவும் ப்ரேயர் கூட பெருசாக பண்ணல, எல்லாம் நீங்கள் பண்ணீங்க. ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். எல்லா விதமான க்ளோரி அவருக்கு தான். எல்லா விதமான தேங்க்ஸ் கிவிங் அவருக்கு தான். அப்போ எல்லாரும் உங்களுக்கு கேட்பாங்க, நீ என்ன தான் பண்ண? நான் ஜெபம் மட்டும் தான் பண்ணேன், அவர் தான் கிரியை செய்தார். தேங்க்யூ ஃபார் திஸ் வேர்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் சம் மூமெண்ட் இன் யுவர் ஸ்பிரிட், உங்கள் ஆவியில் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தாராளமாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. கேன் வி ப்ரே? தேங்க்யூ அவர் ஹெவன்லி ஃபாதர். This is a powerful word today we heard from you. One way the world is going some other way, and another way we are in your way. ஒரு வழி உலகம் அதனுடைய வழியில் போயிட்டுருக்கு, இன்னொரு வழி இருக்குது, நாங்கள் உங்கள் வழியில் இருக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய நாள். நீங்கள் பவர்ஃபுல்லான வேர்டை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறா? ஆட்கள் முக்கியம் அல்ல, ஆத்மா தான் முக்கியம். ஒரு ஆத்மா அவங்க பக்கம் மனம் திரும்பினாலும், ஒரு ஆத்மா அது விசுவாசித்தாலும், அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்கிங். நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிசயத்தை அவங்க பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நேராக வந்து எங்களை கூட்டு வந்ததற்காக நன்றி. எங்களை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருங்க. இப்போ நீங்கள் நடத்த போகின்றது அதிசயம், இது நாங்கள் கிடையாது, வேறு யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற வாசம் செய்கிற பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எங்களுக்கு இது நடத்தி கொடுத்ததற்காக உங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்க்குற அநேகர் ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்க, காலேஜஸ் படிக்கிறாங்க, எஜுகேஷனில் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. இப்போ இந்த தேவை நடக்க போகிறது, நடத்திட்டீங்க. ஆனால் இது நாங்கள் அல்ல, வேறு யாரும் அல்ல, இது நீங்கள். இது எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். உங்களுக்கு தான் இந்த கணம், உங்களுக்கு தான் இந்த மகிமை. ஆட்கள் மூலியமாக தான் எழும்பி செய்கிறீங்க, ஆனாலும் நாங்கள் எதுவுமே பெருசாக பண்ணலையே, நாங்கள் அமைதியாக தானே இருந்தோம். நீங்கள் தான் ஆவியானவரே, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களை வழிநடத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.